நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான வாலு டிவி. இவன் உங்களில் ஒருவன். எனது அன்பு நண்பரும் திருமணம் என்னும் நிக்காஹ், பகைவனுக்கு அருள்வாய் போன்ற திரைப்படங்களின் இயக்குனருமான அனீஸ் அவர்களின் முனைவர் பட்ட வாய்மொழி தேர்வின் தொடர்ச்சி. No one truly knows a nation until one has been inside its jail. It's quoted by Nelson Mandela. Drama therapy is the bridge that helps prisoners reconnect with their emotions, their stories and their hope for change. This is by Philip Jones. சிறைச்சாலையில் நாடகம் உள்ளுணர்வுக்கும் மனநலத்துக்கும் ஒரு வாசல், கைதிகள் வாழ்வை மீண்டும் உருவாக்கும் ஒரு மேடை. நாடக சிகிச்சை கைதிகளுக்கு மன அமைதியும் மாற்றத்துக்கும் வழிகாட்டும் ஒரு ஒளிக்கதிர். நாடக மேடையில் கைதிகள் தங்கள் உணர்வுகளை பகிர்ந்து மனதை சீர் செய்யும் வாய்ப்பு பெறுகிறார்கள். சிறையில் நாடகம் மனிதன் மனதின் பூட்டுகளை திறக்கும் ஒரு விசை. இதற்கேற்ப உங்களுடைய ரிசர்ச் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. நிறைய இன்டர்நேஷனல் எவிடன்ஸ் ஆஃப் ரிசர்ச் அண்ட் நிறைய எடுத்துக்காட்டுகள், அது எல்லாமே டீடைல்டா டிஸ்கிரிப்ஷன்ஸ் அழகா கொடுத்துருந்தீங்க. உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் வந்து ஹூலப்பா கட்டிமணி கர்நாடக சிறையில நடத்தின அவர்களுடைய அந்த ட்ராமா தெரப்பி பிரிசன் தியேட்டர்ஸ் இன்ஸ்பிரேஷனா வச்சு நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தீங்க. முக்கியமா இப்ப நிறைய இந்த சிறையில் வாசிகளுக்கு வந்து நிறைய எமோஷன்ஸ் அண்ட் சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். ஆனாலும் அதுல வந்து நீங்க ஹாஸ்யக்கார காமெடி ஜானர் எடுத்து பண்ணது மிக சிறப்பான ஒரு விஷயம். அதுவும் முக்கியமா அந்த எலி சத்யராஜ், அவர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன், திருட்டுக்காக உள்ள இருந்தேன். அவங்களோட தீசிஸ்ல பார்த்தனால எல்லாரும் விடுதலையாகி வெளியே போறப்போ ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த 2 நாள் இருந்து அந்த நாடக பயிற்சி மூலமா கத்துக்கிட்ட விஷயத்த அவரு ஸ்கிரீன்ல, அதாவது அவங்க மேடை ஏற்றி அது முடித்த பிறகுதான் அவங்க வெளியே போனாங்க. ஸோ ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஸோ இதன் சார்பாக ஒரு சில கேள்விகள். ஹூலப்பா கட்டிமணி அவர்களுடைய டிராமா தெரப்பி பிரிசன் தியேட்டர்ஸ் வழியா தான் நீங்க வந்ததா சொன்னீங்க. ஸோ உங்களுடைய முக்கியமான இன்ஸ்பிரேஷன் என்ன? முக்கியமான இன்ஸ்பிரேஷன் நாடகம் அப்படின்றது வந்து ஒரு பொழுதுபோக்கு விஷயமா அமையக்கூடாது. இது வந்து ஒரு மக்களுக்கான பயன்பாட்டு அரங்கமா இருக்க வேண்டும். நான் நாடகம் படிக்கும்போது நான் வந்து ஒரு கல்லூரியில வந்து ஒரு மேடை நாடகத்துல ஒரு கல்லூரி விழாக்கள்ல மேடை போட்டு மாணவர்களை ஈர்க்கக்கூடியவனாக இருந்தேன். ஸோ அது வரைக்கும் நாடகங்கள் ஒரு பொழுதுபோக்காக இருந்தேன். அதுக்கு நாடக பள்ளி படிக்க போகும்போது கூட எனக்கு திரைப்படத்துக்குள்ள போகணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்தாலும் அமெரிக்கன் கல்லூரி நாடகம் போடுறது. அப்போ அங்கே படிக்கும் போது எனக்கு வந்து நாடகத்துடைய தேடி படிக்கும்போது, ஸோ நம்ம சிறு வயதுலேருந்து பார்த்த நாடகங்கள், கல்லூரியில் போட்ட நாடகம் எல்லாம் வேறொரு நாடகமாக இருந்தது. ஆனால் அதுக்கடுத்து வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் நடந்த அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து எனக்கு வந்து நாடகம் மூலமாக மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணுங்கிறது வந்து எனக்கு மிக முக்கிய இன்ஸ்பிரேஷன் வந்தது. அதை விட்டு வந்து மனநலம் அப்படிங்கிறது வந்து வந்தது. அதை ஒட்டி முருகப்பாங்கிற கீழ்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டைரக்டர், அவர் வந்து ஒரு நாள் அழைச்சிட்டு போய் அவருக்கு தலைமைக்கு தான் நடந்தது. ஸோ அந்த இது விஷயத்தை பார்த்தேன். அதுக்கடுத்து நான் திரைப்படத்துக்குள்ள போயிருந்தாலும் ஒரு பெரிய காலகட்டத்துக்கு மறுபடியும் உலகப்பா கட்டிப்படியை பார்த்தது எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். புழல் சிறைச்சாலை வாசிகள வந்து நீங்க ட்ரெயின் பண்ணணும்னு நினைச்சது இருந்தாங்க. ஸ்கில் பண்ணணும் இல்ல அதுதான் ஏன் புழல் சிறைவாசிகளை சூஸ் பண்ணீங்க? நான் வந்து நகரத்துல சென்னையில இருந்ததுனால எனக்கு வந்து சிட்டி, அதாவது சென்ட்ரல் ஜெயில் வந்து மிக முக்கியமான சிறைச்சாலை. ஸோ இதுக்குள்ள போறது எனக்கு கன்வென்டா இருந்தது. இங்கே எனக்கு போறதுக்கு நிறைய தொடர்புகள் எனக்கு கிடைத்தது. அதனால வந்து நான் வந்து குடலுக்குள்ள போறது ரொம்ப எளிமையா இருந்தது. ஸோ மதுரையும் பாளையங்கோட்டையும் எனக்கு ஒரு வேற ஒரு மாவட்டமாக இருந்தது. சரி, நீங்க சிறைச்சாலையில அந்த சிறைவாசிகள் சந்திச்சப்போ அவங்களுடைய மனநிலை, நீங்க சந்திச்ச அந்த தருணத்துல நீங்க அவங்க மனநிலையை என்ன ஒரு மெஷர்மெண்ட்ல நீங்க பாத்தீங்க? நான் பார்த்தது மேடம், பொதுவாக வந்து இது நான் மட்டும் கிடையாது, அங்க நடக்கக்கூடிய நிறைய ஒர்க் ஷாப் நடக்கும். நல்லா பார்த்துருக்கேன். மெக்கானிக்கல் நடந்திருக்கு, பைக் மெக்கானிக்கு, பெயிண்டிங், அதாவது நிறைய விஷயம் இருக்கு. ஸோ ஒரு ஆசிரியர் சுற்றி அவங்க வந்து அப்படியே சூழ்ந்துதான் அவங்க வந்து எங்கேயும் கூட்டு போவாங்க. அவங்களே கூட்டு போய் சாப்பிட கூட்டு போவாங்க. ஏன்னா வெளியிருந்து அவங்க வர்றவங்களை வந்து அவங்க விடுதலை வந்து நம்ம மூலமாக அவங்க வந்து சுவைக்கிறத வந்து என்னால் பார்க்க முடிஞ்சது. அதே நினைவு எனக்கு இருந்தது. என்னை வந்து அவங்க வந்து ஒரு முழுங்கி திங்கிற மாதிரியே பார்த்தாங்க. ஸோ எனக்கு வந்து அவங்களை அடுத்த செகண்டே வந்து அவங்களை வந்து எனக்கு போகிறதுனால பயம் இருந்தது. ஏன்னா பத்திரிகை செய்தியெல்லாம் பார்த்துருக்கோம், திரைப்படங்கள் அவங்களுக்கு ரொம்ப பயத்தை உண்டாயிடுது. நாங்கள் போன பின்னால நான் சொல்றது இப்போ எல்லாருமே எனக்கு வந்து நான் நிறைய கல்லூரியில் போயிருக்கேன், வகுப்பு எடுத்திருக்கேன், மாணவர்களாக தான் பார்க்குறேன். இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு துளி கூட பயமாக இருந்தது. இப்போ நீங்க காசியக்காரர் அப்படின்ற ஒரே ஒரு ஸ்டோரி வச்சு மட்டும் தான் பண்ணீங்க.
ஏன் இன்னொரு முயற்சி பண்ணலையா? இதுக்கான காரணம் இதுக்கான காரணம் வந்து என்னுடைய பர்சனல் விஷயங்கள் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அதுக்கடுத்து நாங்கள் வந்து நாடகம் பண்ணுறத விட அவங்களுக்கு இசையில் ஆர்வம் சொல்லிட்டு இசை பயிற்சி நடத்தினோம். அதுக்கடுத்து வந்து எழுதுறது ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, எழுத்து பயிற்சி நடத்தினோம். அதுக்கு திரைப்படம் பார்க்க விருப்பப்படுறாங்கன்ட்டு வாரம் படங்கள் போட்டோம். அடுத்து அந்த வள்ளுவர் வாசகட்டம் நடத்தினாங்க. அது மாதிரி விஷயங்களை கேட்டேன். ஸோ நாடகங்கள் வந்து சில அதிகாரிகள் வந்து போய் கேட்டேன். அவங்க வந்து 50 நாள் அப்படிங்கிறது வந்து நினைச்சே பார்க்க முடியல. கிருஷ்ணன் டிஸ்ட்ரிக்ட் நான் சொல்லணும், அவங்க தான் எனக்காக போய் பேசினாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, 5 நாளில் பண்ணுப்பா, 4 நாளில் பண்ணுப்பாங்க. 4 நாள் 5 நாள்ங்கிறது வந்து ஒரு நாடகம் பண்ண முடியாது. சரி, இப்போ உங்க ஆய்வு மூலமா சொசைட்டிக்கு சொல்ல விரும்பும் விஷயங்கள் சொசைட்டிக்கு சொல்ல வேண்டியது வந்து காந்தி சொன்னதுதான், குற்றத்தை வேறு குற்றவாளியா இல்லை. இப்போ நீங்க அந்த டிராமா தெரப்பி பிரசன்ட் தியேட்டர்ல இருந்து இப்ப வெளியே வந்த மக்கள் நீங்க சந்திச்சிருக்கீங்க? ஆமா, என் கூட இருக்குங்க. நான் எப்படியும் வாரம் யாரோட மேலே பேசிக்கொண்டிருப்பேன். எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குழு இருக்கு. நாங்கள் வந்து ஒரு கலைக்குழு வச்சிருக்கோம். இப்போ கொஞ்ச நாளாக எங்களால் நடத்த முடியாத சூழல் ஆயிடுச்சு. ஸோ கடந்த ஒரு 6 மாதம் முன்ன வரைக்கும் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு இந்த ஆய்வு முடிக்கக்கூடிய சூழ்நிலை தான் என்னால் வந்து பண்ண முடியல. ஸோ எதிர்காலத்தை தொடர்ந்து அவங்க வச்சு இந்த இதை இன்னும் அதிகப்படியாக நானும் சேர்த்து பண்ணணும்னு மாறும். The floor is open. You can ask questions. ப்ளீஸ், உங்களுடைய அருமையான ஆராய்ச்சி பண்ணிட்டு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய ஆராய்ச்சி நெறியாளருக்கும் நல்லா ப்ரெசென்ட் பண்ணீங்க. ஆக்சுவலாக என்னன்னா, உங்களுடைய ஆராய்ச்சி சிறை இல்லவாசிகளுடைய மனவளம் த்ரூ ட்ராமா, கேட்டுங்களா? ரிசர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இப்போ அந்த ஏஜ் குரூப்பில் சிறை இல்லவாசிகள் இருப்பாங்க. ஆஃப்டர் 18 ஏஜ் வெவ்வேறு ஏஜ் குரூப் இருப்பாங்க. அவங்களுடைய மனபலம் எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க, அவங்களுடைய மனவளத்தை அனலைஸ் பண்ணுறீங்க. ஆராய்ச்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்பில் இருக்கிறப்ப அவங்களுடைய மனவளம் எப்படி இருக்கும் அப்படின்னு சைதாப்பேட்டையில் வந்து கிறிஸ்டம் அப்படிங்கிற இன்னொரு அமைப்பு வந்து என்னை வந்து அழைச்சிட்டு போனாங்க. அந்த முதல் முறையாக குற்றம் செய்து வந்தவங்க ஃபர்ஸ்ட் அப்ரண்டிஸ்பாங்க. ஸோ அந்த அவங்க இருந்தாங்க கிட்டத்தட்ட பசங்கள்லாம். ஸோ அவங்கள பார்த்தோன்னே எனக்கு குழந்தை விட இவங்களை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் இவங்ககிட்ட நிறைய வேலை செய்யணும் அப்படின்னு தோணுது. ஸோ சொல்லப்போனால் புகழ்பெற்ற ஒரு கல்லூரி சென்னையில் இருக்கு. ஒரு இரவு நேரத்தில் படம் முடிச்சுட்டு வர்றாங்க. பசங்க வந்து போதை பழக்கத்துக்குள்ளானவங்க. அந்த ஒரு திருவிழா இருந்த எல்லா காரையும் உடச்சிட்டே வந்திருக்காங்க. ஸோ ஒரு 5 பேரை கைது பண்ணி இங்கே வச்சுட்டாங்க. அதில் ஒரு பையனுக்கு வந்து அவன் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவன். அவன் ஜெயிலில் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் குடும்பத்துக்கே தெரியாது. இன்னொரு பேரண்ட்ஸ் தான் வந்து அவனை பார்த்துக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து குற்றமே அதான் ஒரு சின்ன இதுதான். இப்படி போயிட்டா நீங்க வந்து குற்றவாளி ஆகி சிறைக்குள்ள போய் ஒரு முறை சிறைக்குள்ள போயிட்டாங்க. அது எவ்வளவு பெரிய பாதிப்புன்னு அவங்களுக்கு தெரியல. இளங்கன்று ஒரு பையன் மரியாதை பண்ணலாம் தான். ஸோ அந்த இதுக்கு நிறைய இடங்கள்ல இருக்கு. நிறைய கல்லூரிகளில் பார்த்துருக்கேன், நிறைய பேருந்தில் பார்த்துருக்கேன், குறிப்பாக ஸ்கூலில் நிறைய ஸ்கூலில். அதான் வந்து தொடர்ந்து ஸ்கூலில் போய் நிறைய நாடகங்கள் பண்ணணும், கிறிஸ்தவனை பற்றி நாடகம் பண்ணணும். ஸோ அவங்க தான் வந்து ரொம்ப இளங்கன்று தெரியாமல் இருக்காங்க. பிரதமர் ஒருவேளை பெரிய குற்றவாளிகள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேசுகிறாங்க. அவங்க குற்றம் பண்ணதை வந்து நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் வந்து யாருமே வந்து அதை ஒரு இதாகவே பேசுகிறார். ஆமாம் சார், தப்புப்பட்டேன் சார், தப்பு தான் சார் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனால் இந்த பசங்களுக்கு வந்து எது தப்புன்னே தெரியல. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய பயமாக இருக்குது. இவங்கள்ட்ட ஒர்க் பண்ணணும். நாடகம் என்பது ஒரு பொழுதுபோக்கு அல்ல, மக்களுடைய வாழ்க்கை முறை தான். நம்முடைய கலாச்சாரத்தோட வெளிப்பாடு அதை எப்படி நம்ம கலோக்கியலா ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க, என்ன கபட நாடகம் ஆடுறியா அப்படிங்கிறாங்க. நாடகம் என்பதற்கு பொய் என்றால் ஒரு அர்த்தம் உண்டா? பொய்ங்கிறது இது பொதுவாக நாங்கள் சொல்லுவோம், யாருமே நடிப்பு கற்றுத்தர முடியாது. சார் அழகா சொல்லுவாங்க. எப்படின்னா அப்படிங்கும்போது வந்து ஒரு குழந்தைகிட்ட வந்து நீ வந்து சாப்பிட்டு எனக்குன்னா வச்சுக்கலாம், நான் சாப்பிடலையே அப்படிம்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த விதத்துல வந்து பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு. இந்த தினமும் நாடகம் பண்ணிட்டு இருப்போம், தினமும் நடிச்சுக்கிட்டு இருப்போம். அது ப்ரொஃபஷன் ஆகுதுங்கிறது வந்து எந்த மீடியாவுக்கு போறாங்கும் போது ப்ரொஃபஷன் ஆயிடும். மற்றபடி நாடகம் டே டு டே லைஃப்ல இருக்கு. அதை புரிஞ்சு அதான் நான் சொல்றேன். அப்படியே இருக்குது. நீ வந்து சினிமாவுக்கு போக வேண்டாம், மேடைக்கு போக வேண்டாம். நீ
உன்னுடைய தொழிற்சாலையில், உன்னுடைய வேலை செய்யும் இடத்தில், உன்னுடைய குடும்பத்தில் நீ வந்து சிறந்த நடிகனாக இரு. ஏமாத்திருக்காக இல்லை, எல்லாரும் இன்ஸ்பைர்ஸ் ஆகி எல்லாரையும் அரவணைச்சிருக்குன்னு சொல்றேன். என் பேர் ஜெயசுராஜா, பிரிசன் மினிஸ்ட்ரி. ஆக்சுவலி உண்மையிலே நான் வாழ்த்துகின்றேன் அனீஸ் அவர்களை. ஏனென்றால் முதல் முறையாக இவரை அழைத்து செல்லும் பொழுது, ஏனென்றால் இந்த சிறை பணியிலே ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் பணி செய்கின்றேன். இப்பொழுது இதுபோல பலர் வருவார்கள், பலர் போவார்கள். அவர்கள் எல்லாம் வருவார்கள், எப்படி எனக்கு ஒரு சான்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிக்குள்ள நினைப்பேன், சரி அதுபோல அனீஸும் ஒரு சான்ஸ் போய் பார்த்துட்டு வராரு. உண்மையிலே அந்த கஷ்டம் அந்த அவருக்கும் தெரியும், ஒரு அந்த தேரிலாம். என்ன முதல்ல சை பீப்புள் அழைத்து சென்றார்கள் தான். ஸோ அனர்சர் சாரும் வச்சு தான் அந்த ப்ரோக்ராம் நடத்தினோம். முதலாக இந்த ருக்மணி பிரியதர்ஷினி அவங்க இருந்ததாங்க, அவங்கள வச்சு தான் பண்ணோம். அப்போ சிறைக்குள்ளே ஒரு இப்போ நாடக பயிற்சி நடத்துவது எப்படி அப்படிங்கிற முறையில் நான் வித்தியாசமாக ஏதாவது பண்ணணுன்ற முறையில் அப்போ அனீஸ் தொடர்பு வந்தார். உடனே ஓகே, அங்கேயே இருப்பார் திரும்ப அவங்க கொடுக்குற சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. பொதுவாக எப்படின்னா நம்ம கேன்டீனில் சொல்லி சாப்பாடு இருக்கணும், அதெல்லாம் வேணாம் சார், அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ நான் சாப்பிட்டுக்கிறேன் சார். அப்போ சூப்பரண்ட சொன்னேன், என்ன சாப்பாடு கொடுத்துறேன் சார். அவர் வேண்டாம் சார், அவங்களே சாப்பிடுறேன்னு சொல்லிட்டாரு சார், அவங்க சாப்பாடே. அப்படி உண்மையிலேயே நான் சொன்னபோது இது ஒரு சிலர்லாம் ஒரு ஷோவுக்காக வேண்டி ஒரு படத்துக்காக நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனால் உண்மையிலே நான் பாராட்டுகின்றேன் அந்த தொடர்கின்றது. ஏனென்றால் எத்தனையோ நபர்களை விடுதலையான பிறகும் அவர் தொடர்பில் வைத்திருக்கின்றார். எங்களே தொடர்பு வைப்பாங்க, ஆனால் ஏதாவது தேவைன்னா கூப்பிடுவாங்க. இன்னைக்கு கூட இப்போ ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இப்போ எஜுகேஷனல் ஹெல்ப்புக்காண்டி பிரிசனருடைய சில்ட்ரன் எஜுகேஷனல் ஹெல்ப்புக்காண்டி இந்த சாட்டர்டே வச்சிருக்கோம். அப்போ அது தொடர்பு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் உண்மையிலேயே வாழ்க்கையில் தொடர்புடையவராக அனீஸ் அவர்கள் இருக்கின்றார். ஆகவே அவரை இந்த சிறைக்கு அறிமுகப்படு, நான் சிறைக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு இல்லை, ஜெயிலுக்கு போயிட்டேங்கிற மாதிரி ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன் இல்லை, அவரை சிறைக்கு அறிமுகப்படுத்தியதில் நான் பெருமை அடைகின்றேன். இந்திய சிறைப்பணியும் மகிழ்கின்றது. நன்றி, வணக்கம். பல இடங்கள்ல வந்து இன்னைக்கு நான் எழுதுறது வந்து சிறைப்பணியே இறைப்பணியே அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருந்து நான் எழுதிக்கிட்டது தான். Sir, I congratulate both of you for great student bringing a wonderful study. இது வந்து அதாவது அகடமிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்டடி பண்ணுங்க இல்லையா. நீங்கள் நிறைய வந்து இன்டர்வென்ஷன், அதை வந்து சைக்காலஜியில் இன்டர்வென்ஷன் தான் சொல்லுவோம். ட்ராமாவை வந்து ஒரு தெரப்பியா இல்லையா. நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, ஒரு அசம்ஷனில் தான் சொல்கிறீங்க நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு நாடகம் பார்த்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்ஸ்லாம் கொடுத்துருக்கு. ஆனால் பட் ஏதாவது தரவுகள் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க, டேட்டாஸ் எடுத்திருக்கீங்க, அதாவது அந்த சிறைவாசிகள்கிட்ட இருந்து ஆஃப்டர் ட்ராமா இல்லை பிஃபோர் கூட வேணும், ஆஃப்டர் ட்ராமா என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் நீங்கள் ஏதாவது ஒரு கேள்விகள் மாதிரி வச்சுக்கிட்டு இல்லை ஒரு அப்சர்வேஷன் இல்லை ஒரு இன்டர்வியூ அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்க, பண்ணி ஏதாவது டேட்டா கொடுத்தது மாதிரி தெரியல, அதனால தான் கேட்குறேன். ஸோ அதை முடிச்சு வந்து பின்னாடியே நான் என்ன பண்ணேன், அவங்கள வச்சு ஒரு கலைக்குழுவும் வச்சுருந்தேன். முடிச்ச பின்னா அவங்க வந்து எங்களுக்கு திரைப்படத்துலையும் நடித்தாங்க. தொடர்ந்து அவங்க வந்து ஏதோ சந்தர்ப்பத்தை சந்திக்கிறதா இருக்கு. ஸோ அப்போ வந்து நிறைய பேசியிருக்கேன் அவங்கள்ட்ட. ஸோ 2 விதமான ஒரு ஃபீட்பேக் நான் பார்த்துருக்கேன். ஒரு ஃபீட்பேக் வந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடியவங்களாக இருக்காங்க. நான் அப்போ பேசும்போது ஒருத்தர் தாமன் ஒருத்தர் நேற்று பேசினேன், அவர் வர்றதுக்கு அது ரொம்ப லாங்கில் திருவள்ளூர் தாண்டி இருக்காரு. 20 நாள் அவர் சொல்கிறார், சார் ஏன் வெளியே வந்துட்டு இருக்கு சார், நான் உள்ளே இருந்த கூட சந்தோஷமா இருந்தேன் சார் அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் சார். சொல்லப்போனால் பலரும் வந்து சிறை விட்டு வெளியே வந்து ரொம்ப சந்தோஷமா வருவாங்க சார். வந்து என்ன சந்திப்பாங்க, அப்படியே கைகால் அப்படி இருப்பாங்க. அதுக்கடுத்து 1 வாரம் கழிச்சு நான் அந்த வேலைக்கு போயிருப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு 1 மாதம் கழிச்சு வேலை கிடைக்கல சார் இருப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு 2 மாதம் கழிச்சு அவங்க வந்து ஃபீல்டை மாற்றுவாங்க. ஒரு 3 மாதம் கழிச்சு கால் பண்ண 4வது மாதம் நின்று சார் உள்ளே இருந்துக்கலாம் சார் அப்படின்னு நிறைய பார்த்துருக்கேன். இல்லை உங்க ஸ்டடி ஃபைண்டிங்ஸ்லாம் ஐ எம் ரெக்வெஸ்டிங் போத் ஆஃப் யூ, இதை ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மாதிரி எடுத்து இந்த சிறை இல்லவாசிகளுக்கு வந்து உண்மையா வெல்ஃபேர் கொடுக்கறதுக்கு அப்படின்னு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. இந்த சிறைத்துறை மட்டும் இல்லை,
நீதித்துறை வந்து இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா ரோல் பிளே பண்ணும். நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய மேஜிஸ்ட்ரேட்ஸ், சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸ்லாம் சிறையை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு பிசிக்கலா இருக்கு. சம்டைம்ஸ் ஹைகோர்ட் ஜட்ஜஸே அதுக்குன்னு போர்ட்ஃபோலியோ எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி துறைகளுக்கு உங்களுடைய நீங்க சொல்லியிருக்கீங்க, நிறைய ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி நாடகங்கள் கொஞ்சம் நடக்கணும், அதுக்குன்னு ஃபண்ட் ஒதுக்கணும். அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் ஒரு சின்ன புக்கா பண்ணி அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம் அனுப்பிச்சு வச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த இல்ல வாசிகளுக்கு வந்து நல்லா ஒரு அகாடமிக் ரிசர்ச் அப்படிங்கிறது சொசைட்டிக்கு போய் ஒரு பெனிஃபிட் ஆகும்போது அது வந்து இட் கெயின்ஸ் இம்பார்ட்டன்ஸ். நீங்க வந்து ஒரு கஷ்டமான ஃபீல்ட்லேருந்து ஒர்க் அந்த திருப்பியும் அகாடமிக் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி சொசைட்டிக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க. பாராட்டுகள். உங்க இந்த நாடக கலை அப்படிங்கிறத வச்சு அந்த கலைஞர்களுக்கு ஏற்பட்ட சிறைவாசிகளை கலைஞர்களாக மாற்றி அவங்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்களை பற்றி அழகாக உங்க சாம்பிள் சைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கலைஞர்கள் அப்படிங்கிற ஃபோக்கஸ்ல இருக்கு. அந்த கலை நான் மற்ற சிறைவாசிகள் எல்லாம் ரசிகர்களாக பார்க்குறேன். ஒரு கலைஞர் வந்து ஒரு ரசிகர்களால் கொண்டாடப்படும் போது தான் அவன் மனநலம் வந்து மேம்படும். அந்த கனெக்ட் வந்து இங்க வந்து பண்ணிருக்கீங்களா? அதாவது பார்வையாளர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட தாக்கம் என்ன, நம்மளோட கலை வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட தாக்கம் என்ன, அதுதான் வந்து நமக்கு ஒரு அல்டிமேட் அவுட்புட் இல்லையா? அவங்களுக்கு ஏற்படுற சேஞ்ச். இது ஒரு சாம்பிள் சைஸ். அது பிக்கர் ஆடியன்ஸ். அந்த பிக்கர் ஆடியன்ஸ்ல ஏதாவது ஒரு சேஞ்ச் நம்ம கலையினால பண்ண முடியுது அந்த ஃபீல்டுல அப்படிங்கிறது இது யூனிக் ஃபீல்டு. அதுல ஏதாவது ஒரு இது இல்லை, நாங்கள் பொறுத்த வரைக்கும் அந்த ஆடியன்ஸ் சொல்ல மாட்டோம், ஸ்பெக்டேட்டர்னு சொல்லுவோம். பங்கேற்பாளர்கள் எங்களுடைய எல்லா நாளுமே வந்து ஒரு ஸ்க்ரீனை போட்டு நாடகம் முடிஞ்சமே நாங்கள் கிளம்பி போகிறதோ ஸ்க்ரீன் தூக்கும்போது நாங்களாம் இருக்கோம் அது கைதட்டி போங்கலாம் கிடையாது. ஸோ பார்வையாளர்களுக்குள்ள புகுந்து அவங்கள்ட்ட இருந்து பேசுறது, அவங்கள மேலே கொண்டு வர்றது எங்களுடைய நாடகம் மெத்தட். ஸோ அந்த வந்து நாங்கள் பண்ண காசியக்கார நாடகம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ராக்ஷன் இருக்கும் அவங்களோட சேர்ந்து பேசுறது. அங்கே பார்த்து நாடகம் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாடகமே வந்து வெறும் பார்க்காம அவங்களோட கேரக்டர் பேர் சொல்லி அவங்கள கூப்பிடுவோம், நீங்கள் வாங்க நாங்கள் எக்ஸைஸ் பண்ணுறோம், நீங்கள் பண்ணுறீங்களா அந்த பண்ணோம். ஸோ நாடகம் முக்கியமாக அந்த சிறை அதிகாரிகள் சொன்னது பலரும் வந்து கேட்டாங்க சார் அடுத்து நாடகம் பண்ணால் நாங்கள் வரணும் அப்படின்னு. நான் அடுத்து போகும்போது நாடகத்தில் வந்து மீ சொல்லணும் 16 பேர் தான் பேர் கொடுத்தாங்க, பலர் வரல. அதுக்கு இசை கலை மித்த பயிற்சி பெரிய கூட்டம் ஆயிடுச்சு. ஸோ அதுவே பெரிய சக்ஸஸாக இருந்தது. வாழ்த்துக்கள். சிறைக்கு செல்லணுங்கிறது வந்து நீங்க ஆய்வுக்காக உள்ள போனீங்களா இல்ல உள்ள போய் பயிற்சி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இது ஆய்வா பண்ணலாம்னு முடிவெடுத்தீங்க? பயிற்சிக்கு அப்புறம் தான். பயிற்சிக்கு அப்புறம் தான். நான் வந்து ஆய்வுங்கிற எந்த நோக்கமும் எதுவுமே இல்லை. நான் ஜென்ரலாக வந்து அந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு சின்ன ஒரு மன இது ஒன்று இருந்தது. ஸோ இதான் ஒன்று பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு திரைப்படம் பண்ணேன், அங்கே எனக்கு வந்து ரொம்ப திருப்தி இல்லாத ஒரு சூழலாக இருந்தது. ஸோ அடுத்து நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணணும். நாடகம் படிச்சிருக்கேன், 2 விதமாக அந்த பைபோலார் டிசார்டர் மாதிரி ஆகி போச்சு எனக்கு. ஒரு பக்கம் நாடகக்காரன் இருக்கேன், ஒரு பக்கம் சினிமாக்காரன் இருக்கேன். 2 கடையில் வந்து இப்போ வரைக்கும் அந்த குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கு. எந்த மாற்றம் கிடையாது. ஏன்னா இப்போ பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த குழப்பத்துக்கிடையில் வந்து நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கும்போது எனக்கு வந்து இந்த 2000 பார்த்த அந்த உலகப் அகாடமியினுடைய நாடகங்கள் அதே மாதிரி நம்ம இங்கே பண்ணுவோம். அது பண்ணிட்டு இதோட படைப்பாக வந்து திரைப்படமாக வரலாம் அப்படிங்கிற எண்ணமும் முயற்சி பண்ணுவோம். அப்போ எனக்கு தயாரிப்பாக கிடையாது. அது போல அதுக்கடுத்து வந்து நான் வந்து கார்த்திகை நான் சந்திக்கிறேன், இதை வந்து இங்கே ஒரு ஆய்வா பண்ணலாமே அப்படிங்கிறாரு. அப்படித்தான் நான் பண்ணேன். அந்த திரைப்படத்துல உங்களோட நடிகையாவும் நான் வாழ்த்து சொல்லுவேன். நல்லா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சார். உள்ளபடி உங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கேன். நான் ஒரு வழக்கறிஞர். நான் இங்கே பாக்கியம் சங்கர் நண்பரோட வந்திருக்கேன். நான் அவரை கூப்பிட்டுவேல. அப்புறம் இங்கே வந்து பார்க்கும்போது தான் எங்களுடைய துறைக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப யூகன் கார்னராக வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறீங்க. இதில் ஒரே ஒரு கேள்வி என்னன்னு சொன்னாக்கா, சிறைக்கு வந்து போனவங்களை வந்து இந்த சமுதாயம் வந்து தவிர்க்கப்பட்டவர்கள், முற்றிலும் புறந்தள்ளப்பட்டவர்கள், ஏதோ ஒரு அபியூஸ் அவங்க நடந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம். இப்போ சொசைட்டியில் எப்படி சொல்கிறாங்கன்னா, அவனா ஜெயிலுக்கு போனவன், அவனை பார்த்து ஒரு பயம் இருக்குது, ஒரு இது இருக்குது, அவனை வந்து சொசைட்டியை வேறு மாதிரி பார்க்கணுன்றது ஒன்று இருக்குது. அதுக்கு நடுவில் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்காக நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சது உங்களுடைய சொந்த பாதிப்பில் இருந்தா, இல்லை உங்கள் நட்பு அப்படி எதனா பாதிக்கப்பட்டு வருதா, இல்லை எப்படி வருது அப்படின்றது ஒரு கேள்வி ஒன்று. பொதுவாக வந்து ஒரு நாடகக்காரன் வந்து எங்கே நாடகம் போடணும் அப்படிங்கிறத வந்து தேர்ந்தெடுக்கிறது இருக்குங்களா, அந்த மனநிலை தான் எனக்கு வந்தது. ஸோ நம்ம எந்த இல்லை ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபீல்டை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த ஃபீல்டு வந்து எனக்கு மனசால நெருக்கமாக இருக்காங்க. ஸோ ஒரு சைக்காலஜியும் பிரிசனையும் கனெக்ட் பண்ணுச்சு.
ஒரு தியேட்டர் அகாடமிஷியனா நான் பேசுறேன் இல்லை பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்ட்ல பெர்ஃபார்மிங் ஸோ அகஸ்டோ போவலுடைய அந்த தியேட்டர் ஆஃப் ஆப்ரஸ்ல இருந்து நடு தெருவிலை அடித்துக் கொள்ளப்பட்ட சப்தரஸ்மியுடைய விளக்கம் வந்து தியேட்டர் இஸ் எ டூல் ஃபார் அசோசியேட் சைல்ட், சமூக மாற்றத்திற்கான ஒரு கருவியாக நாடகத்தை உருவாக்கும் அப்படின்றதான். ஸோ அந்த விதத்துல வந்து இந்த ஆய்வாளர் வந்து அவர் வந்து நாடகத்தை சமூக மாற்றத்திற்கான ஒரு கருவியாக கையில் எடுத்திருக்கிறார். ஸோ அதுதான் மிக முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமா ஆய்வுகளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த சமூகத்திற்கு பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும். எந்த ஆய்வா இருந்தாலும் சரி, ஆய்வு வந்து சமூகத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு ஆய்வாக இருக்கு. அந்த விதத்துல இந்த ஆய்வு நாங்க எத்தனையோ ஆய்வுகள்ல கைட் பண்ணியிருக்கோம். பட் ஆனா இந்த ஆய்வு முழுக்க முழுக்க ஒரு சமூகத்திற்கு பயன்படக்கூடிய ஆய்வா இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லி போனோம்னா, இந்த மாதிரி ஒரு ஆய்வாளர் கிடைப்பதற்கு வந்து பேராசிரியர் அதுதான் முக்கியமான விஷயம். நல்ல ஆய்வாளர்கள் கிடைப்பதில்லை. நம்ம தேடி அலைஞ்சிட்டு கிடைக்கிறது இல்லை. நம்ம தான் ஆய்வு தலைப்புகளை கொடுக்குறோம், நம்ம தான் வந்து அவங்க கைட் பண்றோம். பட் ஆனா வந்து இதுல என்ன எடுத்துருக்கோம்னா, ஆய்வாளர் வந்து நெறியாளர் கைட் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன். இல்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் இருக்கு. பட் இன்னொரு விஷயம், சில கேள்விகள் ஒத்த சிந்தனை இருக்க போய் தான் அது வந்து இன்னும் சில கேள்விகள் என்ன அப்படின்னா, கேள்விகள் இல்லை என்னன்னா, எல்லாருமே வந்து கேட்கிற கேள்விகள் என்ன அப்படின்னா, ஆய்வாளருடைய படைப்பு என்னன்னா, ஒரு கலைஞர் ஒரு கலைஞராக இருக்காரு. ஒரு தொண்டு நிறுவனம் சார்ந்தவர் கிடையாது, ஒரு கலைஞராக இருக்கிறார். கலைஞருடைய வேலை என்ன அப்படின்னா, அந்த படைப்புகளை படைத்து விட்டு அது மனமாற்றத்தை ஏற்படுத்துதா இல்லையாங்கிறத அவரு கேட்க வேண்டிய கேள்வி இல்லை. அவர் படைப்புகளை படைத்து விட்டு போயிட்டே இருப்பார். அடுத்து இன்னும் அவருக்காக காத்திருக்க வேண்டிய நிறைய சமூகம் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை கொண்டு போயிட்டே இருப்பார். அந்த விதத்துல வந்து அனிசிங்கர் ஆய்வாளர் வந்து இன்னைக்கு சிறைவாசிகளை தேர்ந்தெடுத்துக்காரு. அவங்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து அதுக்கான ஒரு படைப்பை வந்து உள்ள படைச்சிருக்காரு. சோ அதனால மிக சிறப்பான ஒரு ஆய்வு என்பதை நான் சொல்லி கடமைப்படுகிறேன். கடைசி கேள்வி அனிசி, இங்க நான் ஆய்வு பண்ணது வந்து தமிழ்நாடு அரசோட கல்வி தொலைக்காட்சி பற்றி. அதுக்காக நான் அந்த அரசு இயந்திரத்தை அணுகும் போது என்னை நாயா துரத்துனாங்க. கிட்டத்தட்ட 4 மாசம் நாய் பாடுபட்டு அங்க வந்து டேட்டா வாங்குறதுக்கு. அதுவும் நீங்க சிறை சார்ந்து ஒரு நல்ல நோக்கத்தோட போயிருக்கீங்க. அந்த பேரியரை நீங்க எப்படி கடந்தீங்க? ஏன்னா உங்களை போன்று வரவுன்ற அந்த ஆய்வாளர்களுக்கு அது நீங்க எப்படி அதை கடந்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். அரசாங்கத்தை எப்படி ஆமா அந்த அந்த அது எப்படி நீங்க அனுமதி வாங்கினீங்க, எவ்வளவு காலம் போராடினீங்க, எப்படி போராடினீங்க அப்படிங்கிற போராட்டம் அப்படிங்கிறதுல நல்ல மனிதர்களை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய போராட்டம் தான் எனக்கு அதிகமாக இருக்கு. சரி, எனக்கு சிறைக்குள்ள போராடுறதுக்கான போராட்டம் தான் பெருசா இல்லை. ஸோ நல்ல மனிதர்களை தேடி அடைஞ்சேன். அந்த விதத்துல வந்து சூசை மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு மறைந்துட்டாரு. அவரை முதல்ல சந்திக்கிறேன். அவரை சந்திச்சோன்னா அவர் வந்து ஜேசா சாரை சந்திக்க வைக்கிறாரு. ஸோ சென்ட் தாமஸ் இது சாந்தோப் சர்ச் அவங்களுக்கே தான் அவங்க வேலை பார்த்தாங்க. அவங்கள்ட்ட போய் நான் செஞ்சேன். ஏன்னா அவங்க வந்து நேர்காணல் பண்ணாங்க. அதுக்கு எனக்கு வேலையே இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் சார் முயற்சி பண்ணியிருப்பாரு. 6 மாதம் கழிச்சு எங்களை உள்ள அனுப்பிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு அவங்க வந்து ஆரம்பிச்சாங்க. Pope scholar Anis defended his thesis on the topic நாடக பயிற்சியின் மூலம் சிறை இல்லவாசிகளின் மனவளம் ஒரு ஆய்வு. I think he answered all the questions whichever asked by the audiences. And the examiner, Professor Ramakrishnan from Central University of Jharkhand, as an Indian examiner, he commented the thesis and Professor Swarnavel Easwaran from Michigan State University, he also highly recommended the thesis to be awarded as a PhD degree. And I also recommend the research title நாடக பயிற்சியின் மூலம் சிறை இல்லவாசிகளின் மனவளம் ஒரு ஆய்வு to be awarded PhD degree for the University of Open University. And hereafter Scholar Anis will be called as Dr. Anis. Also, I congratulate the supervisor, Dr. Karthikeyan sir, for the successful completion of this biosafety program. அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் ஒரு வைபாவுக்காக ஒரு நாடகம் பார்ப்பது போல கொஞ்சம் உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு முதல் முறை நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான கூட்டம். இந்த ஆய்வு இதோடு நிறைவு நன்றி உரைக்கு முன்பு
இது முடிஞ்சிருச்சு, ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்தாச்சு. இருந்தாலும் இதனுடைய அனுபவத்தை அன்புராஜ் அவர்களும் நாசர் சார் அவர்களும் ஒரு சில வார்த்தைகள் இதை பற்றி ஆடியன்ஸ் எங்களுடைய ஸ்காலர்கள் பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவா நண்பர் சொன்னது போல இந்த ஆய்வுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, தரவுகளோடு மட்டும் வருவார், அதை ஆய்வாக்கியது நான் தான், அதையும் இந்த ஆளுக்கு தெரிவிச்சிருக்கேன். அவருக்கு கற்றுக்கொள்ள அடுத்ததாக இதே உலகப்பா கெட்டிமணி அவர்களுடைய முதல் நாடகத்தை நானும் பார்க்கிறேன். காசர்கோடுல இந்த ஷேக்ஸ்பியர் தியேட்டரை அடாப்டேஷன் பண்ணின ஒரு பெரிய நாடக விழா நடக்குது. அந்த நாடக விழாவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு நாடகம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பேராசிரியர் ராஜு சார் இயக்கத்தில் ராமசாமி சார் வந்து மெயின் கேரக்டர் பண்றாங்க, கிங் லியர். அதை வந்து அப்படியே மாற்றி எழுதப்பட்ட ஒரு தழுவல், அதை எழுதுறது இந்திரா பார்த்தசாரதி. நானும் அதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நாங்கள் போயிருந்தோம். அடுத்த நாள் எங்களுடைய நாடக நிகழ்வு இருக்கிறது. இதே நண்பர் சொன்னதை போலதான் சுற்றியும் போலீஸாராக நிற்கிறாங்க, உள்ள நாடகம் நடக்க போகுதுன்னு. அந்த நாடகத்தை பார்த்து விட்டு நானெல்லாம் நாடகம் படிக்கிறேனா என்ற ஒரு சந்தேகமே எனக்கு ஏற்பட்டது. 4 பிள்ளைகளுக்கு மேற்பட்ட பிள்ளைகளை செய்தவர் அவர். ஏதோ அதான் ஒரு பெரிய டானா இருந்தவர் அந்த நாடகத்துக்கு ஒரு பூ போல ஒரு மனிதராக மாறி இருக்கிறார். நான் போய் நல்லா இருக்குதுன்னு சொன்னப்ப என் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படிங்கிறாரு. அப்போ நாடகம் என்னவான ஒரு தெரப்பியா மாறி இருக்குதுங்கிறத நானே உணர்ந்திருக்கேன். அந்த வகையில் இந்த ஒரு அற்புதமான ஒரு ஆய்வேட்டை அனீஸ் அவர்கள் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்துக்கு வழங்கியதற்கு நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சியும் அடைகிறேன். என்னுடைய புறநிலை தேர்வாளராக தோழிகள் பேராசிரியருமான ஈஸ்வரி அம்மா அவர்கள் இந்த வருகை தந்து இந்த வைவாவை மிகச்சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. இந்த இதை துவக்கி வைத்து முறைப்படியாக இதற்கு அறிமுகம் செய்திருக்கின்ற எங்களுடைய புல முதன்மையர் சார் ரவிமார்க்கின் சாருக்கு நன்றி சொல்லி ஒரு சில வார்த்தைகளாக இதை பற்றியான அனுபவத்தை நாசர் பகிர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டேன். அண்ணா வாங்க, அன்போடு. இன்னொன்னு சார் நண்பர் கேட்டாங்க, நிறைய இங்க இருக்கிற அவங்க சிறையில வாசிகள் நிறைய எல்லாருமே எங்க துறைக்கு வருவாங்க, அனீஸ் அழைச்சிட்டு வருவாங்க, அது பொய்யெல்லாம் கிடையாது. இன்னும் ஒருத்தர் வந்து எனக்கு தொடர்ந்து ஒரு எல்ஐசி ஏஜென்ட்ஸாகவும் ஒரு நல்ல பாடல் ஆசிரியராகவும் இருக்காரு. எங்க ரவி அண்ணா, அவர் மிகச்சிறந்த பாடல் அவர் பாடினா அற்புதமாக இருக்கும். அவர் நிச்சயமா அவரும் இப்போ தொடர்ந்து தொடர்ந்து இங்க நாடகத்துறையில நான் என்ன பண்ணணும்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்படித்தான் இருக்காங்க. அது வந்து மாற்றமாகத்தான் இருக்கிறது. ஒரு சில வார்த்தைகளோட. வணக்கம். நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆய்வுக்காக. ஏன்னா சிறையை பற்றியான பொது சமூகத்துக்கு ஒரு பார்வையே இல்லை. பொது சமூகம் வந்து சிறையை புரிஞ்சுக்கணும்னா ஏதாவது ஒரு திரைப்படங்களை நினைவு கொண்டு வந்து அதன் மூலியமா சிறையை புரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி செய்யறாங்க. ஆனா திரைப்படங்கள் வந்து எதுவுமே சிறையினுடைய உண்மை நிலையை பேசாத படங்களாக பெரும்பகுதியான படங்கள் இருக்கு. ஒரு சில படங்கள் தவிர இந்தியில தோஹன் கே பாரஹத்ன்னு இருக்கும் ஒரு படம், கன்னடத்துல தேவரேன்னு ஒரு படம். இந்த 2 படங்கள் தான் சிறைவாசிகளுடைய மனம் சார்ந்து அவனுடைய சிக்கலை சார்ந்து பேசக்கூடிய படமா நான் பாக்குறேன். மற்ற இலக்கியங்கள் கூட பெரிய அளவுக்கு கம்பிக்குள் வெளிச்சம், சுவருக்குள் சித்திரம், கம்பிக்குள் மனிதன், இந்த மாதிரி 2-3 நாவல்களை, தியாக தோழருடைய நாவல்களை தவிர சிறை பற்றியான, சிறைவாசிகளை பற்றியான, அவருடைய வாழ்வியல் பற்றியான எந்த பதிவுமே வந்து இந்திய சூழலே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்ப இந்த நாடகம், நான் வந்து ஒரு 20 வருஷம் சிறையில் இருந்திருக்கிறேன். என்னுடைய தண்டனை காலம் வந்து நான் 20 வருஷம் உள்ள இருந்தேன். 20 வருஷத்துல நான் பல்வேறு சிறைவாசிகளை, பல்வேறு குற்றம் செஞ்சவர்களை, இந்த சமூகம் கல்லால் அடிச்சு கொண்டு விடக்கூடாது அப்படின்னு சொன்ன ஏகப்பட்ட மனிதர்களோட நான் ஒரு சின்ன சின்ன உரையாடல்களை நிறுத்தியிருக்கிறேன். இங்க குற்றம் வந்து 2 வகையான குற்றங்கள் வந்து சமூகத்தில் இருக்கு. ஒண்ணு கான்சியஸா குற்றம் செய்யக்கூடிய ஒரு பெரும் கூட்டம், அன்கான்சியஸான மனநிலையில குற்றம் விளைக்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டம். 2 தளங்கள்ல சிறைவாசிகளை பார்க்க முடியும். நான் என்ன பார்க்கறேன்னா, இந்த கான்சியஸா குற்றம், ரொம்ப திட்டமிட்டு குற்றம் செய்யக்கூடிய யாருமே கூட ஒரு நாளும் சிறைக்குள்ள தண்டிக்கப்படுறதில்லை. இந்த அன்கான்சியஸ்ல
குடிச்சிட்டு சண்டை போடுறது, பக்கத்து வீட்டுக்காரோட சண்டை போடுறது, வேற ஏதோ இந்த மாதிரியான குடுக்கல் வாங்கல, காட்டு தகராறுல இப்படி சண்டை நடக்கிற ஆட்கள் தான் மிகப்பெரிய அளவுல சிறை முழுசும் நிறைஞ்சு இருக்கிறாங்க. அப்புறம் இந்த நாட்டுல யாருக்கெல்லாம் ஜனநாயகம் மறுக்கப்படுதோ, ஆதிவாசி மக்கள், பழங்குடியினர், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், அல்லது ஜனநாயகம் யாருக்கெல்லாம் இங்க மறுக்கப்பட்டிருக்குதோ அவங்க தான் சிறை முழுசும் நிறைஞ்சு கிடக்கிறாங்க. அப்ப இந்த இந்திய தண்டனை முறை வந்து ஒரு ஒரு 200 ஆண்டு காலமா ஒரு முறையை பின்பற்றுறாங்க. ஒரு சிறைவாசியை அடிச்சு துன்புறுத்தினா அல்லது அவனை சித்திரவதை செய்வது மூலியமா, அவனுடைய குடும்பத்திலிருந்து அவனை தடுத்து வைக்கிறது மூலியமா அவன் தன்னுடைய குற்ற மனநிலையை மாற்றிக்குவான் அப்படின்ற ஒரு தோல்வி அடைஞ்ச தத்துவம் தொடர்ச்சியா ஒரு 200 ஆண்டு காலமா இங்க பின்பற்றிட்டு வந்துட்டு, எந்த சித்திரவதையும் எந்த துன்புறுத்தலும் ஒரு குற்ற மனநிலையை மாற்றவே முடியாது. ஆனா இந்த சமூகத்தில் குற்றம் நடக்கிறதுக்கான ஒரு பெரும் அரசியல், சமூக, கலாச்சார சிக்கல் இருக்கு. அது களையப்படாமல் குற்றத்தை இந்த சமூகத்திலிருந்து நிறுத்த முடியாது. ஆனா சிறைக்குள்ள வந்தவனை நம்ம என்ன செஞ்சிட முடியும்? திருப்பியும் இந்த சமூகத்துக்கு எதிரான ஆட்களா பிரசவிக்கிறது தான் சிறைக்குடைய சிக்கலாவே இருக்குது. தொடர்ச்சியா பிரிசன் மினிஸ்ட்ரி மாதிரியான ஒரு சில முக்கியமான அமைப்புகள் இங்க சிறைக்குள்ள வந்து வேலைகள் செய்யறாங்க. கலை சார்ந்து, ஓவியம் சார்ந்து நிறைய வேலைகள் செஞ்சாலும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா சிறைகளிலும் அது வேலை செய்ய முடியல. நான் பலமா என்ன நம்புறேன், நான் ஒரு பயங்கரமான நான் ஒரு வீரப்பன் வழக்கில் இருந்து உள்ள வந்துட்டு வெளியே எனக்கு தண்டனை கொடுக்கும் போது எனக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை, வீரப்பன் செஞ்ச குற்றத்தை விட எனக்கு அதிக தண்டனை கொடுத்துட்டு தான் நான் பாவிச்சுக்கிட்டு இந்த சிஸ்டத்து மேல மிகப்பெரிய வன்முறையோட, மிகப்பெரிய வன்மத்தோட நான் சிறைக்குள்ள எப்படியா தப்பிச்சு போய் எனக்கு யாரெல்லாம் சாட்சி சொன்னாங்க அவங்களெல்லாம் கொண்டுடணும் அப்படின்ற மனநிலையோட இருந்தோம்னா சிறைக்குள்ள தப்பிச்சு ஓடி போறதுக்காக தான் இந்த நாடக குழுவிலையும் நான் சேர்ந்துட்டேன் கட்டிமணியோட. ஆனா இந்த நாடகத்துல சேர்றதுக்கு முன்னாடி எல்லா அசிங்கங்களும், எல்லா வன்மங்களும், எல்லா குரோதங்களும் நிறைந்த மனமா தான் எனக்கு இருந்துச்சு. இன்னைக்கும் ஒரு இந்த நாடகம், இந்த இலக்கியம், கலை, இது என்ன செஞ்ச முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டா, இந்த அசிங்கமான, இந்த வன்மம் நிறைந்த இந்த மாதிரி மனசுல ஒரு 10% 20% அதனால கழுவ முடியும், அதனால ஒரு தூய்மைப்படுத்த முடியும். இதுதான் ஒரு இலக்கியமும் ஒரு இசையும் ஒரு கலையும் செய்யக்கூடிய வேலையை நான் பாக்குறேன். அப்படியான ஒரு மூமெண்டா தான் நான் இந்த தியேட்டரை பாக்குறேன். இப்ப நாங்க வந்து ஆண்டனி செக்கோவோட வார்டு நம்பர் 6 ஒரு நாடகத்தை என்னுடைய குருநாதர் சொல்லி நாங்க வேலை செஞ்சோம். எங்க குருநாதர் சொன்னாரு, இல்ல இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு 5 சிறைவாசியில ஒரு 6 சிறைவாசிகள் உள்ள கொண்டு வரா அப்படின்னு. சார் அதுக்கு அனுமதி தர மாட்டாங்க, ஏன்னா அவங்கள நிவாசில ட்ரீட்மெண்ட் இருக்கிறாங்க, அவங்க குடும்பம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்படியும் போராடி ஒரு 4-5 பேருக்கு அந்த நாடகத்தில் கொண்டு வந்தேன். அதுல மாதேவா அப்படின்றவங்க வந்து ரொம்ப சீரியஸான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு ஒரு சிறைவாசி. ஏன்னா இதை நான் யாரோ நண்பர் ஒரு கேட்டார், அதுக்காக சொல்றேன். அவன் வந்து தொடர்ச்சியா நாடகத்துல ஒரு 2 வருஷம் பயணிச்சான். அவன் அந்த இமான்சல் கொடுக்குற அந்த மாத்திரையை அந்த ட்ரீட்மெண்ட்டை நிறுத்திட்டான். அவன் ஒரு சரியான மனிதனா, அவன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கக்கூடிய, எல்லாத்தையும் அரவணைச்சக்கூடிய மனிதனா அவன் மாறினான். தியேட்டர் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னா, நாங்க முதல் வந்து நாடகத்துக்கு போகும்போது நாங்க 45 பேர் எங்களுடைய டீம்ல 270 பேர் போலீஸ் வந்துருச்சு. நாங்க வந்து கலாமன்றதுல, காசர்கோடுல இங்கெல்லாம் போகும்போது எங்களுக்கு 250 பேருக்கு மேல போலீஸ் வந்துருச்சு. அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எல்லா இடத்துலையும் நின்று இருப்பாங்க. சைடு விங்ல இங்க வரும்போது எல்லாம் தலை எண்ணுவாங்க, எண்ணிட்டு இருப்பாங்க. காஸ்டியூம்ஸ் போட்டு வருவாங்க. ஒருத்தர் 2 கேரக்டர் பண்ணுவான். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு காஸ்டியூம்ல பாத்துருவாங்க, அடுத்த நாடகத்துக்கு அவன் ஓடி போய் கிரீன் ரூம்ல போயிட்டு காஸ்டியூம்ல சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ஓடி வரும்போது போலீஸ் வந்து தப்பு பிடிச்சி தூக்கில ஓடிடுவான். ஏய் எங்க ஓடி போறாங்க, யாரும் வேறவன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் இல்ல சார் அவன் அடுத்த சோல் இருக்கிறான் சார், அவன் விடுங்க சார். அப்படி போலீஸுக்கும் எங்களுக்குமான இருந்த ஒரு போலீஸ். ஆமா 3 ரோல் சைடு இருப்பாங்க, கிரீன் ரூம் இருப்பாங்க, சுத்தி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. அப்படி இருந்த ஒரு எங்களுடைய அந்த சங்கல்பா டீம் இன்னைக்கு நாங்க 50 பேர் போனா 6ல இருந்து 7 போலீஸ்காரங்க தான் வராங்க. இதுதான் மாற்றம். தியேட்டர் இதுதான் செஞ்சிருக்கீங்க. இந்த அதிக நேரம் எடுத்துக்கல. இந்த ஆய்வு தொடர்ச்சியா சிறைவாசிகளை பற்றியான இன்னும் எதிர்காலத்துல நிறைய தளங்கள்ல வேலை செய்யறதுக்கான ஒரு அடிப்படையான ஒரு முக்கியமான செயல்பாடை நான் பாக்குறேன். அதுக்காக என்னுடைய சிறைவாசிகள் சமூகம் சார்ந்து தொடர் அனீஷ்கர் நன்றியும் என்னுடைய அன்பையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். பல கூட்டங்கள் போயிருக்கேன், இந்த மாதிரி ஒரு அகாடமிக்கான ஒரு இடத்துக்கு போனதில்லை. அதனால தான் ஃபர்ஸ்ட் ராமன் நினைக்கும் அந்த மாதிரி ஒரு வருத்தமா இருக்கு. இந்த தருணத்திற்கு காரணமாக இந்த அடிசுக்கு என்னுடைய நன்றி.
ஏன்னா இது வெறும் ஒரு ஆய்வு நூல் மட்டுமல்ல, எல்லாரும் இங்க சொன்ன மாதிரி கூட சொன்ன மாதிரி இது ஒரு இனிமேல் சிறைகளுக்கான ஒரு இறைநூலாக இருக்க தான் நினைக்கிறேன். ஒரு வழிகாட்டிய இறைநூலுக்கு ரொம்ப பெருசாக இது எந்த பார்வையில் ஏன்னா அனீஸ் அவருடைய வாழ்க்கையை எந்த கோணத்தில் வந்து பார்க்கிறார், எப்படி எதிர்கொள்கிறார், எப்படி அதுல வந்து நேர்கிறார் என்பது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அவன் மகன் போர், ஆனா ஒரு எல்லா மனிதர்களும் ஒரு பொய்யை வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னுடைய ஆசான் நாசர், அவன் தான் எனக்கு ஆசான். இல்ல இது வந்து சும்மா ஜோக்கா சொல்லல, உண்மையாவே அதுதான். ஏன்னா நான் தேவதை படத்தில் நடிக்கிறதுக்கு முன்பாக என்னுடைய இந்த பழக்கம், எனக்கு நாடகத்திலிருந்து ஒரு ஆர்வம் தான் இருந்ததை தவிர முறையான ஒரு பயணம் எனக்கு இருந்ததில்லை இதுவரை கூட. அப்போ அனீஸ் தான் முதல்ல எனக்கு வந்து அசிஸ்டன்ட் செயல்படு. அவர் தான் முறையான நாடகத்தை பற்றிய பல தகவல்களை சொல்லுகிறார், பல விஷயங்கள் எப்படி அணுகணும்னு சொல்றாரு. அவனுடைய பாதிப்பினால என்னுடைய எழுத்தை கூட மாறி இருக்கு கதை எழுதுறது. ஸோ என்னுடைய ஆசான் இன்னைக்கு வந்து மருத்துவர் என் முனைவராக வந்து எனக்கு மிக பெருமை. அவருக்கு ஒத்துழைத்த பேரறிஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் இது தொடர்பாக சொல்றேன். இந்த கருத்து இன்னைக்கு வந்து பரவலா இருக்கு, நல்ல நாடகம் பண்ணணும் அப்படின்றது. நல்ல நாடகம் பண்ணணும்ன்றது வந்து நல்ல ஒரு மிக சிறப்பான ஒரு கதை எடுத்தது நாடகம். அந்த மேடை ஏற்றுவதற்கு முன் இருக்கின்ற ப்ராசஸை கம்ப்ளீட்டா பண்ணணுன்றது தான். ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு அதை வந்து டெய்லி பிராக்டிஸ் பண்ணி அதை அப்படியே மேடை ஏற்றுறது அல்ல நாடகம். அதுதான் இந்த பட்டறை சொல்லுகிறது. அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து தள்ளி நிற்கிற பல உடல் சார்ந்த, குரல் சார்ந்த, மனம் சார்ந்த பயிற்சிகள் தான் உண்மையான நாடகம்ன்ற ப்ராசஸ். அந்த ப்ராசஸை விட்டுட்டு நம்ம வந்து நாடகத்துக்கு போனா அது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதுன்றது என்னுடைய கருத்து. என்ன முனைவர் என்ன சொல்றது? ஸோ ஆக மிக மகிழ்ச்சி, மகன் தந்தை காட்டும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். எல்லாருக்கும் நாடகம் சார்ந்த பல அறிஞர்கள் இங்க இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி நான் நாடகத்தை பத்தி ஒன்றும் பேச முடியாது. இருந்தாலும் இந்த மகிழ்ச்சியான இந்த எப்பவுமே இந்த அகாடமிக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மன்னிக்கணும் நான் சொல்ல. எங்களுக்கு சிறையை பத்தி வெளியில என்ன இருக்கோ அதை விட அகாடமிக்ஸ் தான் ரொம்ப சீரியஸா இருப்பாங்க. அவங்களுக்கு சிரிக்க தெரியாது. சினிமால கூட அப்படிதான் காம் போனாங்க. ப்ரொஃபஸர் அப்படி இருக்கணும், இல்லைன்னா அப்படியே காமெடியா கேடுவாங்க. ஸோ ஆனா இது ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருடைய சார்பிலும் இந்த தருணத்தை அமைச்சு கொடுத்தது. என்னுடைய இறுதி அமைவாக நான் நன்றி சொல்லக்கூடிய காலத்தில் இருக்கின்றேன். இந்த எனக்கு இந்த பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்திற்கு ஆய்வுக்கு ஒப்புதல் வழங்கி செய்த பலரையும் நான் குறிப்பிட்டிருக்கேன். குறிப்பாக மாண்புமிகு துணைவேந்தர் அவர்கள், மதிப்புக்குரிய பதிவாளர் அவர்கள், தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் அவர்கள், ஆய்வு நெறி உதவியாளர் முனைவர் சி கார்த்திகேயன் நண்பர். ஸோ உண்மையிலே அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறோம். இந்த 5 வருடம் வந்து பொதுவாக வந்து நான் 12 சாப்பாடு டீ எதுவுமே நண்பர் தான் பண்ணுவார் நெறியாளர். ஸோ இந்த 5 வருடம் வந்து ஒரு பல நேரங்கள் டிப்ரெஷனாக இருக்கும்போது இந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள வர்றது வந்து மாணவராக வர்றதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய நெறியாளர் கார்த்திகேயன் அவர்களை என்னால் மறக்கவே முடியாது. உண்மையிலே இந்த ஆய்வு அருமையான புத்தகம் வருவதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருக்கிற எந்த மாற்றம் கிடையாது. அவருடைய வழிகாட்டல் தான் வந்திருக்கு. அவருக்கு நன்றி சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி புறநிலை தேர்வாளர், அண்ணா பல்கலைக்கழக ஊடகத்துறை அறிவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி சிறிஜோதி மேடம் அவர்கள், அவங்களை போய் நான் சந்தித்தேன். அவங்க முதல் சந்திப்பு எனக்கு ரொம்ப இந்த நிகழ்வு சிறப்பாக நடக்கும்னு அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு. அவ்வளோ அழகாக கூப்பிட்டு உட்காந்து பேசுனாங்க. முனைவர் பட்ட ஆய்வுக்குழு உறுப்பினர், சென்னை பல்கலைக்கழகம், எனக்கு டாக்டர் கமிட்டியாக இருந்த என்னுடைய நண்பர்கள் தான். இருந்தாலும் பல நாடுகள் அவங்களோட சேர்ந்து இணைந்து எடுத்திருக்கேன். பழனி அவர்கள், அடுத்து KR ராஜா ரவிகுமார் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன்.
அதேமாதிரி பள்ளிக்கல்வி ஆய்வுத்துறை இயக்குனர் முனைவர் எஸ் சுப்பிரமணியம் அவர்களுக்கும், ஆய்வுத்துறை மேற்பார்வையாளர் முனைவர் டி சுமதி அவர்களுக்கும், கல்வி புல முதன்மை இணை பேராசிரியர் முனைவர் டி ரவிமாணிக்கம் சார் அவர்களுக்கும், இதழியல் மற்றும் ஊடகத்துறை முனைவர் சித்ரா அவர்களுக்கும், ஆங்கிலத்துறை பேராசிரியர் முனைவர் ஆர் மகேந்திரன் அவர்களுக்கும், ஆரம்பத்தில் அவர்களோட தான் நாங்கள் இருந்தோம். அதுக்கடுத்து தொடர்ந்து தொழில் உதவி பேராசிரியர் முனைவர் இயன் அவர்களுக்கும், தொடர்கல்வி துறை பேராசிரியர் முனைவர் அம்பேத்கர் அவர்களுக்கும், சிறப்பு கல்வித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும், வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் சண்முகவேல் அவர்களுக்கும், எனக்கு எல்லாம் நண்பர்கள் மாதிரி நம்ம எல்லாரும் சார் சொல்லி எனக்கு என்னுடைய வயதை விட எனக்கு உங்களை இளமைகள். ஆனாலும் இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய வெறும் கார்த்திகை மட்டும் நெறியாளராக இல்லாமல் அவங்களும் பல இடங்களில் நெறியாளர்களாக பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் சிறைச்சாலையில் நாடகம் செய்வதற்கு முன்னாடியே விளங்கிய கர்நாடக ஸ்ரீ நாடக உலக காட்சி உண்மையிலேயே மிக முக்கியமானவர். இந்த அரசாங்கம் ஏன் அவருக்கு பத்மஸ்ரீ பத்மபூஷன் யாராருக்கும் திரைப்பட நடிகர்கள் கொடுக்குறாங்க. இவரை ஒரு முறை சந்திக்கணும். வாழ்க்கையில எல்லாருமே அவரை சந்திக்கிறது நமக்கு ஒரு பெரிய ஜென்ம பயன் அப்படின்னு நினைப்பேன். அவரை மறக்கவே முடியாது. நிச்சயமா தோழர் அவர் என்னுடைய வாழ்க்கை அவர்கிட்ட பதிவு பண்ணுவார் நினைக்கிறேன். அதே மாதிரி கோபாலசூர் அங்க இருக்கக்கூடிய சிறைத்துறை அதிகாரியாக இருந்தவர். அதே மாதிரி முன்னாள் சிறையில வாசி நான் இங்க சந்திச்ச மாதிரி அங்க சந்திச்சேன் ரவிங்கிற ஒரு நண்பர் அவருக்கு. அதுக்கடுத்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த நிகழ்வுக்கு வருவாருந்து நான் சத்தியம் எதிர்பார்க்கல. ஸோ நாசா சார் வர்றதுக்கு தெரியும், சார் இப்போ வருவாங்க போறான்னு காத்திருந்தேன். ஆனால் திடீர்னு அப்படியே உள்ள என்ட்ரி கொடுத்த தோழர் அன்புராஜ் அவர்களை சமரோட வந்திருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த என்னை பெங்களூர் அழைச்சிட்டு போய் பல விஷயங்களை உலக கல்வி அறிமுகப்படுத்தி வச்சு, ஸோ என் ஆய்வு நூலில் மிக முக்கியமான பழைய விஷயங்கள் அன்புராஜ் அவர்களுக்கு இருக்கு. நான் அதை அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சிறைத்துறை சீரமைப்பு இப்ப இருக்கக்கூடிய துறை தலைவர் கனகராஜ் சார் அவர்களுக்கும், இப்போ மதுரையில் பணிமாற்றம் இருக்கக்கூடிய துணைத் தலைவர் முருகேசன் அவர்களுக்கும், முதல்ல நாடகம் பண்ண போகும்போது எனக்கு வாய்ப்பு வழங்கிய ருக்மணி பிரதேசன் அவர்களுக்கும், அதே மாதிரி அப்ப இருந்த மேலாள் உளவியலாளர் திருமதி சண்முகம் அவர்களுக்கும், இப்ப இருக்கக்கூடிய உளவியலாளர் திரு பாஸ்கர் அவர்களுக்கும், புழல் சிறை வார்டன் இப்போ பெண்ணிக்ஸ் நண்பர் வந்திருக்காரு. ஸோ அவருக்கும், பிரிசன் மினிஸ்ட்ரி இந்தியன் அமைப்பை சேர்ந்த யேசுராஜ் சார் அவர்களுக்கும், அந்த சம்பந்தமான பங்கு தந்தை அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சார்பாக சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். அதே பிரிசன் அமைப்பை சேர்ந்த ஹேமந்த் அவர்களுக்கும், சிறைநாடக உருவாக்கத்தில் துணை புரிந்த என்னுடைய முன்னாள் உதவியாளர் தர்மலிங்கம், அதே மாதிரி என்னுடைய சிறை நாடக குழுவை சேர்ந்த சீனிவாசன் வந்திருக்காங்க, சத்யமூர்த்தி, திருட்டு முனுசாமி மற்றும் திருச்சியை சேர்ந்த ரவிவர்மா போன்றவர்களுக்கும், என்னுடைய இந்த ஆய்வுக்கு இந்த தியேட்டர் தெராப்பி விஷயத்தை உருவாக்கிய முகமது சபி அவர்களுக்கும், அதே மாதிரி எனக்கு இந்த ஆய்வுக்கு மிக முக்கியமான பங்காளர் முன்னாள் சிறையில் வாசி புதுராஜா மிக அற்புதமான ஒரு கலைஞர் அவருக்கும், பூமிநரன் தீபக் என்னுடைய உதவியாளர் தீபக் அவர்களுக்கும், செல்வி மேத்தா அவர்களுக்கும், அவருடைய தந்தை என்னுடைய எடிட்டர் காசிர் சாதன் சார் அவர்களுக்கும், பிழைத்திருத்தம் செய்த முனைவர் கணேசன் அவர்களுக்கும், தட்டச்சூழல் செய்த என்னுடைய உதவியாளர் கண்ணன். ஸோ கண்ணன் நான் இல்லைனாக்க இந்த இடத்துல கண்ணன் என்று கூட பேசலாம். அந்த அளவுக்கு உதவி மறக்க முடியாது. நான் பி வாங்கியிருக்கேன், ஹெச்டி அவர் வாங்கிக்கிறோட சொல்லியிருக்கேன். ஸோ என்னுடைய 6 மாதம் என்னுடைய திரைப்பட உதவியாளர் நான் அழகா என் கூட பணி செஞ்சாரு. ஸோ அவருக்கும், அதே மாதிரி என்னுடைய சார் சொல்லுவாங்க, ஆனாலும் எனக்கு எப்பயுமே ஆசான் தான் என்னுடைய அடையாளம், என்னுடைய நாசா சார் தான். ஸோ நாசா சார் அவர்களுக்கும், அதே மாதிரி அமெரிக்கன் கல்லூரியில் நாடகத்தை அறிமுகப்படுத்தி வச்ச பிரபாகரன் அவர்களுக்கும், நடிகர் நெறியாளர் கருணபிரசாத் அவர்களுக்கும், பாக்கியசங்கர் வந்திருக்கார் அவருக்கு, அதே மாதிரி வெளியின கலாச்சார சார் அவர்களுக்கும், மற்றும் இதற்காக வந்த பேராசிரியர்களான சாய் அசோக் அவர்களுக்கும், ஹாதி அவர்களுக்கும், யாராவது விட்டு போனா அவங்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இதை எனக்கு பெருசா தியேட்டருக்குள்ள போனோம், இந்த விஷயத்தை பண்ணணுங்கிற விஷயத்த எனக்கு பின்பலமா இருந்த மறைந்த என்னுடைய அன்பு சகோதரர் மனிதநேய மரக்கட்டளை சேர்ந்த வெற்றி துரைசாமி அவர்களுக்கும், அது எல்லாத்த விட நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன். திரைப்படத்திலையும் ஒரு 25 வருடமா போயிட்டு இருக்கேன். என் பொண்ணு எல்கேஜி படிக்கும்போது அட்வான்ஸ் வாங்கினேன் ஒரு படத்துக்கு, அந்த படத்தை முடிச்சிட்டேன். இன்னொரு படம் பண்ணியிருக்கேன், வரல. என் பொண்ணு காலேஜுக்கு போயிட்டா. அதனால விளையாட்டா சொல்லுவா, அவங்க கூட படம் எடுத்துருவாங்க, எப்ப எடுக்க போறேன். ஸோ என்னுடைய அன்பு மகள் அவருக்கும், என்னுடைய மனைவி, ஸோ உண்மையிலேயே மனைவி இல்லை என்றால் நான் எங்கே இருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு பல விஷயங்களுக்கு உதவி செய்த என்னுடைய மனைவி அவர்களுக்கும், இதற்கு முன்னால இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன், அது மீட்ஸ் ஆகி போச்சு.
அதே மாதிரி இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய மருமகன் உபேஷ் அவர்களுக்கும், இன்னொன்று வந்து என்னுடைய சக ஆய்வாளர்கள் அவங்கள சொல்ல மறந்துட்டேன், இதே நாடகத்தில் இருக்கக்கூடிய பாலா சொல்லி சரண்யா அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக முக்கியமாக அதற்கடுத்து இன்னைக்கு நான் அந்த PhD முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு எப்படி என் குடும்பம், என் மனைவி, என் மகளும் முக்கியமோ அதே மாதிரி என்னுடைய அம்மா ரொம்ப முக்கியம். என்னன்னா எங்கள் அம்மாட்ட போய் அம்மா தனுஷ் சார் வந்து ரஜினிகாந்தை வச்சு படம் பண்ணுறதுக்கு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அதே மாதிரி வந்து PhD முடிச்சுட்டு என்னை வந்து ஒரு அரசு கல்லூரியில் வந்து வேலைக்கு கூப்பிட்றாங்க, எதுக்குமா போக வேண்டாம், அரசு கல்லூரிக்கு வேலைக்கு போடா அப்படின்ட்டு. எப்பயுமே இந்த சினிமா பற்றி பேசுறதில்ல, அந்த PhD என்னாச்சுன்னு கேட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க வர முடியாத சூழல். அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்திருந்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமாக நன்றியை மீண்டும் சொல்கிறேன். கோபால் சார் வந்திருக்காங்க, அவங்களை மிஸ் பண்ணிருக்கிறது. செல்வம் அவர்களுக்கு, இடம் வெற்றி அவங்களுக்கும், ஸோ அனைவருக்கும் என்னுடைய நன்றியும். சுப்பையா, என் அருமை நண்பர் சுப்பையா கண்ணன் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.